செய்திக்கான இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, காட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தேவனுடைய எதிர்பார்ப்பு, காட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பொதுவா நாம நிறைய காரியம் தேவன் எதிர்பார்ப்போம். கரெக்டா? நாம நிறைய காரியம் எதிர்பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல எனக்கு ஆண்டவரே இந்த தேவை உண்டு, இந்த தேவையை சந்திங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு சரீரத்துல சுகத்தை கொடுங்க. இந்த மாதிரி நாம ஒரு அநேக தேவைகளை தெய்வத்தை எதிர்பார்ப்போம். இது தேவத்தை எதிர்பார்ப்போம், தப்பே கிடையாது. அவர் அப்பா, நம்ம பிள்ளை, அப்பாட்ட எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. ஆனா அதே போல அப்பாவும் பிள்ளைகிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். God expectation in my life அப்படின்னு ஒரு கேள்வியை நான் இந்த வாரம் முழுக்க போட்டு சிந்திச்சு பார்க்கும்போது, தேவன் நம்மிடம் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். அந்த காரியங்கள் இருக்குதான்னு சொல்லி சிந்திப்போம். இல்லை என்றால் அந்த காரியம் நம் வாழ்வில் வருவதற்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். God expectation. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் தெய்வம் பூர்த்தி செய்கிறார், அவருக்கு சுத்தமான பூர்த்தி செய்கிறார். ஆனா அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்னுடைய வாழ்க்கையில? அக்கா ஜெபிக்கும் போது சொன்னாங்க, ஆண்டவரே உங்க விருப்பம் பொறுமை, உங்க விருப்பம் தாழ்மை. துதிக்கும் போது சொன்னாங்க, உங்க விருப்பம் சகிப்பு, அதெல்லாம் கொடுங்க. நம்ம ஜெபிப்போம் தெரியுது, ஆனா பிராக்டிஸ்ல நம்ம லைஃப்ல அது வரணும். இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். முதலாவது, தேவன் என்னிடம் எதிர்பார்க்கும் காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சிந்திக்க போறோம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நிறுத்தி வாசிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்க வேதாகமத்தை மட்டும் பாருங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்றும் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறார் உங்களை பார்த்து. என்ன தெரியுமா? தாழ்மை உள்ளவனாக. தேவன் என்னிடம் எதிர்பார்க்கும் ஒரு காரியம் என்னன்னா, தாழ்மையை எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அவர் தாழ்மை உள்ளவர், தாழ்மை உள்ளவர் என்னிடம் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அழகா சொல்லப்படுகிறது. வேற என்னத்தை கர்த்தர் இடத்துல கேட்கிறார்? 1 கிலோ தங்கத்தை கேட்கிறாரா? 1 கிலோ வெள்ளியை கேட்கிறாரா? விலை ஏறி போச்சு தங்கம், எனக்கு 1 கிலோ தங்கத்தை கொடு கேட்கிறாரா? அப்படி கேட்கிறாருன்னு யாரோ சொன்னாங்கன்னா போய் சொல்றாங்க அர்த்தம். தெய்வம் அதையெல்லாம் கேட்கவில்லை, தாழ்மையை உன்னிடத்தில் கேட்கிறார், என்னிடத்தில் கேட்கிறார். எதமா கேட்கிறாரு? தாழ்மையை கேட்கிறார். வாசிக்கும் போது ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? மனுஷனே ஆரம்பிக்குது. மனுஷர்களே பொதுவா சொல்லல, ஒவ்வொருத்தரையும் தெய்வம் பார்த்து சொல்கிறார், தாழ்மையை என்னிடம் உங்களிடம் தெய்வம் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? அவர் தாழ்மை உள்ளவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது இன்னொரு வார்த்தை அற்புதமா இருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா? உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இரு. தேவனுக்கு முன்பாக. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. தாழ்மையாய் நடப்பது எளிதா கடினமா? தாழ்மையாய் வாழ்வது எளிதா கடினமா? நான் கொஞ்சம் எப்படி சொல்லுவா, நீங்க சொல்லுங்களேன், சும்மா பேசுங்க. பகல்ல குளிர்ச்சியான வேலையில நீங்க தூங்கி இருக்கக்கூடாது, அதனால நான் கேள்வி கேட்கிறேன். தாழ்மையாய் நடப்பது எளிதா கடினமா? எளிதா கடினமா? எளிது. நான் கொஞ்சம் பார்த்து சொல்லுவேன். தாழ்மையா நடிப்பது எளிது, தாழ்மையா நடக்கிறது கொஞ்சம் கடினம். அது மனுஷனுக்கு முன்னாடி இப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நான் சொல்றேன், டேய் நான் புழுடா, நான் மண்ணுடா, நான் குப்படா, தூசிடா. நியூ இயர்க்குலாம் ட்ரெஸ் எடுக்கல, ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை இருக்கிறதுலே ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு வந்தோடனே வேதமா சொல்லுவான், அண்ணன் ரொம்ப தாழ்மையா இருக்கிறான். மனுஷனுக்கு முன்பாக தாழ்மையா நடப்பது எளிது, நடிச்சா போதும். ஆனா தேவனுக்கு முன்பாக என் இருதயத்தை பார்க்கிற தெய்வம். மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்ப்பதில்லை, அவர் வித்தியாசமா பார்க்கிறாரு. அவர் முன்னாடி தாழ்மையாய் நடப்பதற்கு தெரியுமா கொஞ்சம். 2 பேர் ஜெபம் பண்றதுக்காக சபைக்கு போறாங்க. 2 பேர், ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து 14 வரைக்கும் அந்த வசனத்தை மாத்திரம் நீங்க கவனிக்கிற ரொம்ப அழகா இருக்கும். லூக்கா 18ல 10ல இருந்து 14 வரைக்கும் 10வது வசனத்தை போடுங்கயா. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி எங்க போறாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. 2 பேர் யார் யாரு? பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த ஆயக்காரன் தான் யாருங்க? ஆயக்காரன் தான் யாரு? பரிசேயன்னா புரியுது,
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற ஒரு பாஸ்டர் ஞாபகம் வச்சுங்களேன். ஆயக்காரன் யாரு? ஆயக்காரன் யார் தெரியுமா? டாக்ஸ் கலெக்டர், அவ்வளவுதான். வரி வசூலிப்பவர், அவ்வளவுதான். ரோம ஆட்சியில அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்ன பொறுப்புனா வரி வசூலிக்கிற ஒரு பேர், அவ்வளவுதான். 2 பேர் ஜெபம் பண்றதுக்காக போறாங்க. அடுத்து வாசிங்க 11 கேட்போமா? பரிசேயர் நின்று தேவனே, யாரை பார்த்து ஜெபம் பண்றாங்க? 2 பேரும் தேவனை நோக்கி தான் ஜெபம் பண்றாங்க. நான் பரிகாரர், நான் எந்த கொலையும் பண்ண ஆண்டவரே, நான் எந்த அநியாயமும் பண்ண ஆண்டவரே, எந்த விபச்சாரமும் பண்ண ஆண்டவரே. கேட்கும் போதே நல்லா இருக்கு. ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த டாக்ஸ் கலெக்டரை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்றாங்க. அடுத்த வசனம் வாசிக்கிறார் பாருங்க. வாரத்தில் 2 தரம் எத்தனை நாள் பாஸ்டிங்? நம்ம ஒரு கால்குலேட் பண்ணலாமா? வாரத்துக்கு 2 நாள், மாசத்துக்கு, வருஷத்துக்கு 12 × 8 போடுங்களேன். 90. அப்ப வருஷத்துக்கு 96 நாள் பாஸ்டிங். நம்ம இந்த 96 நாள் பாஸ்டிங் போடுறோங்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்க லெவல் இருக்கிறாரு பார்த்தீங்களா பரிசேயர்? 96 நாள் பாஸ்டிங். ஓகே, அடுத்து போட்டிருக்கு என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறது. என்ன பண்றாரா? சம்பாதிக்கிறாரு, அப்படியே கொடுத்துறாருன்னு அர்த்தம் இல்லை. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரிஜினல் என்ன போட்டுருக்குன்னா 10ல் 1 கொடுத்துறாரு. ஓகே, என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 13 எடுத்து வாசிங்க. 13 ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகி என்மேல் இருக்கிறார். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? 2 பேர் ஜெபம் பண்றான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? ஒருத்தர் சபைக்குள்ள இருக்கிறான், இன்னொருத்தர் சபைக்கு வெளியில இருக்கிறான். ஒருத்தர் நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிறான், இன்னொருத்தர் தன்னை பாவின்னு சொல்றான். இங்க தெய்வம் என்ன தெரியுமா செய்யறாரு? அடுத்த வசனத்துல போட்டுருக்கு, அவன் அல்ல இவனே நீதிமான். இங்க தெய்வத்துடைய செய்கையை நம்ம உணரணும். தெய்வம் என்ன தெரியுமா சொல்றாரு? உள்ள தெய்வம் இல்லைங்க, உள்ள புல்பிட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்களேன். நான் பரிகாரர், அநியாயக்காரர், பரிசேயர் இந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான்ல. தெய்வம் அங்க இல்ல, வாசல் நின்று டேய் அவன் நீதிமான்டா, இவன் தான் நீதிமான். நான் இப்படி கற்பனை பண்ணி பாக்குறேன். அவர் வாசலுக்கு போயிட்டாரு, கை காட்டுறாரு, அவன் நீதிமான் இல்ல இவன் தான் நீதிமான் தோல்ல கை போட்டு சொல்லி இருக்கிறாரு, இவன் தான் நீதிமான். அப்ப நான் ஒண்ணு கற்பனை பண்ணி பார்த்தேன். பெருமை உள்ளவன் இடத்தில் தேவனுக்கு இடமில்லை. பெருமைக்காரர் இருக்கும் இடத்தில் தேவனுக்கு இடமில்லை. சபையில் விசுவாசிகள் பெருமைக்காரர்களா இருந்தால் அந்த சபையில் தேவனுக்கு இடமில்லை. தாழ்மை உள்ள விசுவாசிகளா இருந்தா அந்த சபையில தேவனுக்கு இடம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. நம்ம சபையில தேவனுக்கு இடம் இருக்குதா இல்லையா? நாம தான் சிந்திக்கணும். அவர் வெளிப்படுத்தல வாசிப்போம், வாசல்ல நின்னு கதவை தட்டுகிறாராம். இன்னும் எத்தனை நாள் தான் கதவை தட்ட வச்சிட்டு இருக்க போறோம்னே தெரியல. ஆமென், தட்டிக்கிட்டே இருக்கிறாரா ஆண்டவரே. ஆனா நாம என்ன சொல்றோம்? தட்டுகள் திறக்கப்படும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் வாசல் நின்று தட்டிக்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் சிந்திக்கணுங்க. பெருமைக்காரர் இருக்கும் இடத்தில் தேவனுக்கு இடம் இல்லை, இடம் இல்லை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் வேதம் சொல்லுது பாக்கியவான்கள். முன்னொரு வார்த்தை சொல்லுது பரலோக ராஜ்யம். எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா? விண்ணரசு அவர்களுடையது. தெய்வம் ஏன் தெரியுமா நம்மகிட்ட தாழ்மை எதிர்பார்க்கிறாரு? 2 காரியம். 1 அவர் தாழ்மை உள்ளவர், 2வது பரலோகம் போகணும் தானே உனக்கு தெரிஞ்சுக்கொண்ட. அப்ப நீ பரலோகம் போனா உனக்கு என்னடா இருக்கணும்? அப்ப இல்லாம இருந்தீங்கன்னா அப்ப நான் உனக்கு எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? 2026 உனக்கு எதுக்கு தெரியுமா கொடுத்தேன்? சில காரியம் உன் வாழ்வில் நான் எதிர்பார்க்கிறேன், என் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாயா? தாவீதை பார்த்து ஆண்டவர் அழகா சொன்னார், என் இருதயத்துக்கு. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து செயல்படுகிறேன். ஆமென். இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவருடைய இருதயத்தில் உள்ள என்ன உணர்வுகளோ அதை புரிந்து செயல்படுவான். இன்னைக்கு தெய்வம் நம்மையும் அதை தான் சொல்லுகிறார். என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீ தாழ்மையாக நடக்க வேண்டும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீதிமொழிகள் 15:33 இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். என்ன போதிக்கும்? ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. என்னவா? மேன்மைக்கு முன்னானது. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. என் வாழ்க்கையில உயர்வு வரணும்னா
தாழ்மை கண்டிப்பா இருக்கணும். உயர்வு வேணும்னா தாழ்மை இல்லாம உயர்வு இல்லை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தேவ நீதிங்க. அது தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான். தாழ்த்தி மட்டும் பாருங்க, தெய்வம் உயரத்துல கொண்டு போய் வச்சிருக்கான். ஏன்னா அவருக்கு தாழ்மைனா ரொம்ப பிடிக்கும். இயேசுவுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் முன்னாடி பிறந்தவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க பெருகணும். அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவன். அவன் வாயிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, ஆண்டவரே நீங்க பெருகணும், ஆண்டவரே நான் சிறுகணும், ஆண்டவரே உங்க செருப்போட வார அவிழ்ப்பதற்கு எனக்கு பாத்திரம் இல்லை. நான் யோசிச்சு பார்க்கிறேன், எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருப்பேன். இயேசுவுக்கே அவர் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவர் வாயில ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆண்டவரே உங்க செருப்பை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. இயேசுவின் முதல் வருகைக்கு முன்னாடி வந்த அந்த யோவான் ஸ்நானன்ட்ட இவ்வளவு தாழ்மை இருக்கும்னா, 2ஆம் வருகையில் உள்ள யோவான் ஸ்நானனாகிய நம்மிடத்தில் எவ்வளவு தாழ்மை இருக்க வேண்டும். அவர் முதல் வருகைக்கு முன்னாடி வந்த யோவான் ஸ்நானன். நம்மள யார் தெரியுமா? 2ஆம் வருகைக்கு முன்னாடி வந்த யோவான் ஸ்நானன். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தாழ்மை இருக்க வேண்டும். தெய்வம் எதிர்பார்க்கிறார்கள், தெய்வம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவருக்கு தெய்வம் யாருக்கு கிருபையா? கிருபையா நிலைநிற்கிறோம்னு பாடணும். நிற்பதும் நிர்மூலமாகாமல் தேவ கிருபைன்னு சொல்லிட்டோம். ஆனா பைபிள் அதுக்குரிய விளக்கத்தை தெய்வம் கொடுக்குறாரு பாருங்களேன். இந்த பாட்டு பாடுவோம், இந்த வசனத்தை மிக்ஸ் பண்ணுவோம்னு நான் நினைக்கவே இல்லை. தெய்வம் கொடுக்குறாரு. யாருக்கு கிருபை தெரியுமா? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை. பெருமை உள்ளவனுக்கு தெய்வம் எதிர்த்து நிற்கிறார்னா என்ன அர்த்தம்? எதிர்த்து நிற்கிறார்னா என்ன அர்த்தம்? என்னங்க? ஃபைட் பண்றார். அதுல இன்னொரு ஒரு ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, எதிராய் நிற்கிறாராம். அப்படின்னு அர்த்தம், அவன் கூட தெய்வம் இல்ல, எதிராய் இருக்கிறார். தெய்வத்துடைய செயல்பாடு அவன் வாழ்க்கையில் இருக்காது. என் வாழ்வில் தாழ்மை இருக்கும்போது தெய்வம் கிருபைகளை தருகிறார். தாழ்மைன்னா என்ன? தாழ்மை பிரசங்கம் பண்றோம். தாழ்மைன்னா என்ன தெரியுமா? நான் ஒரு டெஃபினிஷன் சொல்றேன், நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தாழ்மை என்றால் தன்னை உயர்த்தி காட்டாமல் இருப்பது. எப்படி காட்டாமல் இருக்கணும்? நான் யார் தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? என் அழகு என்ன தெரியுமா? உன் அழகெல்லாம் அழகெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் அழகா இருக்கிற பெண்கள் எல்லாம் எப்படி மாறிடுறாங்க? பிஃபோர் ஆஃப்டர்னு போடணும். எப்படி மாறிடுறாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு அழகா இருக்கீங்க, இப்ப எப்படி இருக்கிற நீங்க? அதையெல்லாம் தூங்கி மாறுறாங்களா? முகமெல்லாம் இங்க ஆம்பளைங்களுக்கு மட்டும் முடி கொட்டிடுது. ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா? எவ்வளோ ரொம்ப அழகா இருக்கு. உண்மையா என்னுடைய லைஃப்ல இருந்து நான் கற்றுக்கொண்டது, ரொம்ப அழகுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெய்வம் உங்க தலையில தான் கைவிடுறோம். முடிதான் சொட்டையா மாறிடும். நானும் ஃபேர் அண்ட் லவ்லிலாம் தடவிடுறேன். ஸ்கூல் படிக்கும் போது வீல ஒரு கிரீம் ஒன்று ஆரம்பிக்கும், வீக்கோ டர்மரிக். சரிங்களா? வீக்கோ டர்மரிக் அந்த கிரீமெல்லாம் வாங்கி தடவிடுறோம். நான் யோசிச்சு பார்க்குறேன், அதெல்லாம் அழகெல்லாம் வீடு. இப்போ முடி கொட்டி போச்சு பார்த்தீங்களா? முடி கொட்டி போச்சு, என்ன பண்றது? பக்கத்தில் இருக்கிற பாட்டி ஒருத்தர் சொல்றாங்க, தம்பிக்கு முடி ரொம்ப கொட்டி போச்சு. அப்பதான் நினைச்சேன், ஆண்டவரே ஒரு பாட்டிக்கே அவனுக்கு முடி கொட்டி போச்சு தெரியுது. முடி கொட்டினா என்ன, கொட்டலனா என்ன, இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு வாழ்ந்துட்டு போலாம். அதனால அழகெல்லாம் வீண். எதை குறித்து நாம் பெருமை படக்கூடாது. படிப்பு எவ்வளவு காலத்துக்கு படிப்பு? எதுக்காக படிக்கிறோம் சொல்லுங்க? எதுக்காக படிக்கிறோம்? வேலைக்கு போறதுக்காக படிக்கிறோம். ரெண்டாவது, கல்யாணத்தப்ப என்ன படிச்சிருக்கான்னு கேட்கிறாங்க. மெயினா படிக்கிறது எதுக்கு தெரியுமா? இதுக்காக தான், திருமணத்துக்காக தான் படிக்கிறது. எதையாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் என்ன பண்ண வச்சிடறோம்? படிக்க வச்சிடறோம். ஏன்னா கல்யாணத்தப்ப பொம்பளை பிள்ளைங்க நிறைய படிச்சுட்டு போயிருக்கு. நம்ம பிள்ளை ஐடிஐ படிச்சுட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால அவனுக்கு ஒரு டிகிரியை போட்டு விட்டுறணும்னு என்ன செய்யறோம்? இதுக்காக படிக்கிறோம். 60 வயசு வரைக்கும் வாழ்வதற்காக படிக்கிறோம். நித்தியத்துக்கு என்னை கொண்டு போவது என்ன தெரியுமா? வேதம். எவ்வளவு படிக்கிறோம் அதான் முக்கியம். நித்தியத்துக்கு என்னை அழைத்து போவது வேதம். இதை நான் எவ்வளவு படிக்கிறேன்? உலக படிப்பை என்னை நித்தியத்துக்கு கொண்டு போவார்கள்.
60 வயசு வரை வாழ்வதற்கு வேணா கொண்டு போகும். இது என்னை நித்தியத்துக்கும் கொண்டு போகும். பிரைஸ் தி லார்ட். எதை குறித்தும் பெருமை பாராட்ட வேண்டாம். எதை குறித்தும் பெருமை பாராட்ட வேண்டாம். தன்னை உயர்த்தி காட்டாமல் இருப்பது. இரண்டாவது இடத்துல தாழ்மை அடையாளம் பிறரை மதிப்பது, பிறரை உயர்த்துவது, பிறரை மதிப்பது. தன்னிலும் பிறரை மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? தன்னை உயர்த்தி காட்டுவது, பிறரை அற்பமா நினைப்பது, தலைவிரிச்சு ஆடுவது. தன்னை உயர்த்தி காட்டுவது, பிறரை அற்பமா நினைப்பது, தலைவிரிச்சு ஆடுது. ஆனா தாழ்வு என்ன தெரியுமா? பிறரை மதிக்கிறது, பிறரை உயர்த்துறது. தன்னை மறைச்சுக்கணுங்க. உப்பின் சுவாபம் கரைத்து கொள்ளுதல். அந்த ஒரு சுவாபம் நமக்குள்ள இருக்கணும். மூணாவது, தன்னால் எல்லாம் ஆகும் என்ற ஒரு பண்பு. நான் நினைச்சா என்ன தெரியுமா ஆகும்? சில பேர் வாயில என்ன பண்ணுவாங்க? ஒரு போன் பண்ணா போதும், சிஎம் முன்னாடி வந்து நிற்பேன். நான் சமீபத்தில் ஒரு சகோதரனோட பேசிட்டு இருந்தேன். உடனே நீ யாருன்னு சிந்திப்பீங்க, அது நல்லா தெரிஞ்சதுதான். அந்த சகோதரன் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஒரு ஃபோன் பண்ணனா போதும், ஒரு ஃபோன் பண்ணனா போதும், சிஎம் உடைய பிஐபி நான் அடிச்சுடுவேன். ரெண்டாவது வந்து ஒரு ஃபோன் பண்ணனா போதும், பால் தின்னகரனே சத்தம் போடுவேன். அப்படி இப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? தன்னை உயர்த்தி காட்டார். உண்மையா பலம் இருந்தாலும் அந்த பலத்தை வெளியே காண்பிக்காமல் இருப்பது தாழ்மை. தாழ்மையா வாழதாங்க தெய்வம் வச்சிருக்கிறாரு. பிறக்கும் போதே ராஜா எங்க தெரியுமா பிறந்தாரு? தொழுவத்தின் முன்னணி. அடிக்கடி நடப்பேன், ஆண்டவரே வைக்கப்போர் வைக்கிற இடத்துல இயேசுவை வச்சாங்க, வைக்கப்போர் வைக்கிற இடத்துல என்னை வாழ வைக்கிற தெய்வத்தை வைத்தார்கள். அவர் யார் தெரியுமா? பிறக்கும் போதே ராஜா. அவர் நினைச்சிருந்தா ஏரோதோட வீட்டுல பிறந்திருக்கலாம், எங்க தெரியுமா பிறந்திருக்கலாம்? எருசலேம்ல அரண்மனையில பிறந்திருக்கலாம். சாஸ்திரிகள் கூட அரண்மனை கதவை கட்டினார்கள். ஏன் தெரியுமா? ராஜா பிறந்தா கண்டிப்பா அரண்மனையில தான் பிறப்பாரு. அவர்களுக்கெல்லாம் புரியல, இந்த ராஜா தாழ்மை உள்ள ராஜா. எங்க தெரியுமா பிறந்தாரு? முன்னணியில் தெய்வம் பிறந்தார். சத்திரத்துல இடம் இல்லையா? இந்த சத்திரத்துல எல்லாருக்கும் இடம் கிடைக்கும், ஆனா இயேசுக்கு இடம் இல்லை. எல்லாருக்கும் இடம் கிடைக்கும், அட்ரஸே இல்லாதவர்களுக்கு இடம் எங்க தெரியுமா? சத்திரம். ஆனா இயேசுவுக்கு இடமில்லை. தொழுவத்தில் முன்னணி. நான் யோசிச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். வைக்கப்போர் வைக்கிற இடத்துல இயேசு வச்சார். அதுவும் தேவதூதன் மெய்ப்பர்ல பார்த்து சொல்லுவாரு, பிள்ளை இருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? துணியில் சுற்றி முன்னணியில் இருக்க காண்பீர்கள். அந்த துணி என்ன துணி தெரியுமா? அந்த துணி என்ன துணி தெரியுமா? கந்த துணி. நான் இப்படி கற்பனை பண்ணி சொல்றேன். பிரெக்னன்சி முடிஞ்சிருச்சு, குழந்தை பெற்றெடுக்குது, ஒரு துணி இருக்கு தெரியுமா? ரத்தமும் தண்ணீரும் வந்த துணி. அந்த துணியில தான் தெய்வத்தை வைத்தார். தாழ்மை உள்ள தெய்வம். பிறப்பிலே தாழ்மை, மரணத்துல தாழ்மை. என்னிடம் அவர் தாழ்மை எதிர்பார்ப்பது ஒரு நியாயம் இருக்குதானே? தாழ்மை உள்ள தெய்வம். இந்த உலகத்துல வாழும்போது சொன்னாரு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. எனக்கு இடமே இல்லடா. வானம் உங்க சிங்காசனம் ஆண்டுவரே, பூமி உங்க பாதப்படி ஆண்டுவரே. யார் சொன்னா? ஏசியா சொன்னாரு. ஆனா தெய்வம் சொல்றாரு, எனக்கு தலை சாய்க்க இடம். உண்மைங்க, உண்மை. ஏன் தெரியுமா? அவருக்கு சொந்தமா கல்ற கூட இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கல்ற இருக்குதா? கல்ற இருக்குங்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு சில ஆமென் கேட்குது. கல்ற இல்லைன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டுக்குமே சத்தம் கம்மியா இருக்கு. கல்ற இல்லைன்னா சோர்ந்து போவாதீங்க. இயேசுக்கே கல்ற இல்லை. பிரைஸ் தி லார்ட். அந்த நேரம் யாரு வந்தா? அந்த நேரம் யாரு வந்தா? அறிமக்கே யோசிச்சு. அதே போல நம்ம நேரத்துல யாரையும் ஒரு தெய்வம் அனுப்பி வச்சிருந்தாரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவுக்கு சொந்தமா கல்றது. நம்ம நீ கல்றையில பெருமை பாராட்டுற ஆள்லாம் உண்டு. சமீபத்தில் ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ஆர்சிஎம்சில எல்லார் இடத்துல கல்ற இருக்கு, இதுல பெருமையா? இதுல பெருமையா? ஏன் நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு சொந்தமா கல்றையே இல்லை. அதை குறிச்சு கவலையும் படவே இல்லை. பார்த்தீங்களா? எதை தெரியுமா குறிச்சு கவலைப்பட்டாரு? இந்த ஆடுகள் எல்லாம் குறிச்சு தெய்வம் கவலைப்பட்டாரு ஒழிய கல்றையை குறிச்சு கவலைப்பட்டாரா? இன்னைக்கு நாம எதை குறிச்சு கவலைப்பட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம். எதை குறிச்சு கவலைப்படுறோம்? கல்றை. எனக்கு இன்னும் என் மனதில் இருக்கு. இந்த ஊழியத்தெல்லாம் ஆரம்பிச்ச புதுசுல ஒருத்தர் நம்ம சபைக்கு வந்த புதுசு, அவர் கேட்டது முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உங்க சபைக்கு கல்றை இருக்குதா? அவர் கேட்டாரு, ஆனா வரல. கல்றெல்லாம் இல்லைங்க அப்படின்னு, அதனாலே வரலையான்னு தெரியல. இப்ப சிந்திக்கிறேன், இன்னும் வரையும் நம்ம சபைக்கு
கல்றல்ல. ஆனா இந்த வருஷத்துல தெய்வம் கல்றையை கொடுத்துருவாரு. பிரைஸ் எல்லாம் ஒரு ஆமை கூட வர மாட்டேங்குது, கொடுத்துருவாரு. ஆனா ஒண்ணு மாத்திரம் என்ன தெரியுமா, இயேசுவுக்கே கல்றல். பிரைஸ் எல்லாம் இயேசுவுக்கே. சோர்ந்தே போல பார்த்தீங்களா, அந்த நேரத்துல அரிமத்தியா யோசேப்பு வந்தார். அந்தரங்க சீஷன். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தாழ்மையை வாழ்ந்த ஆண்டவர் என்னிடம் தாழ்மை எதிர்பார்ப்பது ஒரு நியாயம் தான். மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். வேதம் போட்டுருக்கீங்க, மரண பரியந்தம். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு உயர்த்தப்பட காரணம் என்ன தெரியுமா, தாழ்மை தான் காரணம். இயேசுவை உயர்த்தப்பட. ஒரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 22:4 எடுத்து வாசிங்க. 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். என்ன போட்டிருக்கு, தாழ்மைக்கு பலன் உண்டுன்னு போட்டு. நான் சொல்றேன், பெருமைக்கு என்ன உண்டு? நம்ம சரீரத்துல செய்யற நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் உண்டு. வரும்போது ரிவார்டோட தான் தெய்வம் வருவார். பிரைஸ் எல்லாம் இங்க போட்டிருக்கு. தாழ்மைக்கு என்ன பலன் தெரியுமா, ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும்னா தாழ்மை நிச்சயம் வேணும். நம்ம ஆசீர்வாதத்தை விரும்புவோம். அப்ப முதலாவது விரும்ப வேண்டியது என்ன தெரியுமா, தாழ்மையை விரும்புங்க. அந்த தாழ்மையை விரும்பும் போது ஆசீர்வாதம் கேட்காமலே தெய்வம் கொடுத்துருவார். பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் இன்னொரு தலைப்புக்குள்ள போறேன். ஏன்னா 4 காரியம் எழுதிட்டு வந்தேன். 4 நிச்சயமா பேசவே முடியாது. தாழ்மையை பத்தி பேசணும்னால இந்த வாரம் அடுத்த வாரம் பேசணும். ஆனா இன்னொரு தலைப்பு, 3 தலைப்பு இருக்குது, நிச்சயம் பேச முடியாது. அதனால வேகமா சொல்லிட்டு 2 தலைப்போட முடிக்கலாம். கர்த்தர் சித்தமான 2 வாரம் கழிச்சு பேலன்ஸை பார்க்கலாம். 2 வாரம் கழிச்சு. ஏன்னா அடுத்த 2 வாரங்கள் வந்து ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால அடுத்த 2 வாரம் கழிச்சு நம்ம வேற காரியத்தை பார்க்கணும். இயேசு கூட இருந்தவர்கள் தாழ்மையா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு 2வது தலைப்பு போறேன். இயேசு கூடவே இருந்தவங்க தாழ்மையா இருந்தாங்களா? மார்க் 9ஆம் அதிகாரம் 33 இருந்து 35 வரைக்கும் இயேசு கூடவே இருந்தவங்க, 3 வருஷம் இயேசுவை பார்த்துட்டே வாழ்ந்தவங்க தாழ்மையா இருந்தாங்களான்னு சொல்றேன். மார்க் 9:33 இருந்து 35. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணுவீர்கள் என்று கேட்டார். இத பிக்சர் பண்ணி பாருங்களேன். இயேசு முன்னாடி போயிட்டு இருக்காரு, பின்னாடி 12 பேர் வராங்க. 12 பேர் அடிச்சிட்டு வர்றாங்க. வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம், என்ன காரணம்? ஆண்டவர் கேட்கிறாரு, வழியில சின்னதா ஒரு சலசலப்பு இருந்துச்சு, என்ன காரணம் தான் கேட்கிறாரு. அடுத்து வாசிங்க. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏன் பேசாமல் இருந்தாங்க? முதல் கேள்வி, ஏன் பேசல அவங்க சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, வழியில சண்டை பண்ணீங்க, என்ன காரணம் கேட்டாரு. ஏன் பேசல? ஏன் பேசல தெரியுமா? அவன் சண்டை பண்ணது தப்புன்னு அவனுக்கே தெரியும். ஆண்டவர் கேட்டோன்னே பேச வாயை திறக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டே ஏன்னா சண்டை போட்டீங்க. அடுத்து வாசிக்கிறேன். ரீசன் என்ன தெரியுமா? எதுக்காக தெரியுமா அந்த சண்டை? வாசிங்க. ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ள எவன் பெரியவன் என்று 12 பேருக்குள்ள அடுத்தது எவன்டா பெரியவனுங்கிற ஒரு ஃபைட். பேதுரு சொல்றாரு, நான் தான் தெரியும். 8. யோவான் சொல்றாரு, டேய் நான் யார் தெரியுமா? அவருடைய மார்புல சாய்ந்தவன், ஆண்டவருடைய இதய துடிப்பை கேட்டவன். அந்த இதய துடிப்பு எப்பயுமே யோவான் யோவான் தான் சொல்லணும்னு அவர் சொல்லியிருப்பார். அடுத்து யூதாஸ் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த ஊழியம் நடக்கணும்னா என் கையில என்ன தெரியுமா இருக்குது? பணம். இது இல்லைன்னு வச்சுக்க ஊழியமே நடக்காது. நான் நினைக்கிறேன் மத்த என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, டேய் நான் ஆயத்துறையில இருந்து வந்தவன்டா, நான் தான் பெரியவன், நீங்க மீன் பிடிக்கிறவங்க, வலைய பின்றவங்க, நீங்க டம்மி பீசுங்கயா, நான் யார் தெரியுமா? ஆயத்துறையில இருந்து வந்தேன். இப்படியே ஒரு போராட்டம் இருந்துச்சு. தெய்வம் அடுத்த இடத்துல சொல்றாரு. 35 எடுத்து வாசிக்கிறேன். 35. அப்பொழுது அவர் உட்கார்ந்து, ஏசு உட்கார்ந்துட்டாரு. இவங்களுக்கெல்லாம் நின்னு பேசினா அது அதனால என்ன செஞ்சிருவோம்? உட்கார்ந்து சொல்லுவோம். 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன். என்ன தெரியுமா சொல்றாரு? யாராச்சும் பெரியவன் ஆகணும்னு நினைச்சினா ஃபர்ஸ்ட் என்ன செய்? போய் ஊழிய செய், பணிவிட செய்.
சொல்லிட்டு அதே மார்க் 10:45 தெய்வம் செஞ்சு காண்பித்தார். மார்க் 10:45 தெய்வம் அழகா சொல்வார். மார்க் 10:45 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய தெய்வம் வந்தார். ஊழியம் செய்ய வந்தவர் அவர்களை சொல்றாரு, பெருமை வேணாயா, உனக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா நீ எல்லாருக்கும் கீழே பணிவிட செய்யணும். ஊழியம் செய்யறது எல்லாரையும் கால் கழுவ சொல்லல, முதலாவது கால் கழுவிட்டு தான் கண்ணு. இவர் முதல் என்ன பண்றாரு, எல்லாருடைய காலை கழுவிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, தாழ்மையை வாழ்ந்து காண்பித்த தெய்வம் தாழ்மையை என்னிடம் எதிர்பார்க்கிறாங்க. மத்தேயு 18:1 வாசம். மத்தேயு 18:1 அதை போட்டுட்டு பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவன் யோசிச்சு பாருங்களேன். எப்பேற்பட்ட கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. உலகத்துலதான் பெரியவன் சின்னவன் போராட்டம் இருக்கு. இவங்க என்ன கேட்கறாங்க, பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவனா இருக்கும்? என்ன சொல்றது, பரலோக ராஜ்யத்துல போகணும், அதுதான் நம்ம மைண்ட் செட்டே. பரலோக ராஜ்யத்துல யாரு பெரியவனா இருக்கும்? ஆண்டவர் பதில் சொல்றாரு. 4வது வசனத்துல போட்டிருக்கு, அவங்க ரூட்லயே போய் பதில். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். தாழ்மை இருந்தா முதல்ல அங்க வருவாங்க. தாழ்மை இல்லாம நீங்க வேணா ட்ரை வேணாலும் பண்ணி பாருங்க. ஓ சார், தாழ்மை இல்லாம பரலோகம் போகவே முடியாது. தாழ்மை இல்லாம பரலோகம் போகவே முடியாது. இல்ல நான் பெருமையா தான் வாழ்வேன், நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துல எடுத்து கொள்ளப்படவே முடியாது. ஏன் தெரியுமா, அந்த இடமே தாழ்மை உள்ளவர்களுக்கு சொந்தமான இடம் தான். அந்த இடத்துல லாசரு வேணா இருப்பான், ஐஸ்வர்யவான் இருக்க முடியாது. லாசரு ஆபிரகாமுடைய மடியில படுத்திருப்பாரு, ஆனா ஐஸ்வர்யவானுக்கு அங்க இடம் இல்ல. இங்க வேணா அவன் பெட்ல படுத்திருக்கலாம், அங்க போகவே முடியாது. தாழ்மை இருந்தாதாங்க அங்க போகும். இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துல நமக்கு பெருமை வந்தது தெரியுமா. நல்லா பாடணும்னா ஒரு பெருமை. எனக்கு அடிக்கடி தெய்வம், நான் எப்பயாச்சும் கேட்போம்மா அடுத்த பார்த்து நல்லா பாடுறேன்னு கேட்பேன். அன்னைக்கு அடுத்த நாளே அவுட் ஆயிடும். வீட்டில் அப்படி நடக்கும். ஆண்டவரை சும்மா தான் கேட்டேன், நல்லா பாடுறேன், கேட்டாலே அவுட் ஆயிடும். ஆண்டவரை கேட்கவே சின்னதா 2-3 வசனம் தெரிஞ்சுட்டா நமக்குள்ள பெருமை வந்துடும். பெருமை வந்துருது. நான் கேட்டின மகா பாபிலும் நல்லவா, ஒன்னையும் நம்மளால என்ன பண்ண முடியாது. கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையா. தெய்வம் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மை, வெளிப்புற தாழ்மை அல்ல, மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மை நம்மிடம் இருக்க வேண்டும். 2வது ஒரு காரியத்துக்குள்ள நாம் வேகமாக கடந்து போலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16. முதல் தலைப்பு தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் தலைப்பு ஹம்பிள் லைஃப். 2வது என்ன தெரியுமா, ஹோலி லைஃப். ஹோலி லைஃப் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் எப்படியா. உங்களை அழைச்சவர் யாரு? ரொம்ப முக்கியமான தலைப்புங்க. ஆனா அதை நம்ம காமனாக பேசுவோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. என்ன அழைச்சவரு? உங்களை அழைச்சவரு பரிசுத்தரு. ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும். என்ன நம்ம போட்டிருக்கு இங்கிலீஷ்ல இருக்குதாப்பா, இங்கிலீஷ் பைபிள் போடுங்க. அங்க என்ன தெரியுமா போட்டிருக்கு, அந்த வார்த்தை நான் பைபிளை கான்சியஸ் சொல்றேன். 15 1 பேதுரு 15. அதுல கடைசியா பாருங்களேன், கான்வர்சேஷன் முடியுது பார்த்தீங்களா. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கான்வர்சேஷன் தான் உரையாடல்ல பரிசுத்தம். ஒரிஜினல்ல போட்டிருக்கு உரையாடல்ல பரிசுத்தம். பேச்சுல பரிசுத்தம் வேணும், பேச்சுல பரிசுத்தம் வேணும். என் சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும், என் பார்வை பரிசுத்தமா இருக்கணும், என் பேச்சு பரிசுத்தமா இருக்கணும், என் செயல் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தர் என்னிடம் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். அவர் எதிர்பார்க்கிறது எல்லாமே நியாயமானது. என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? என்கிட்ட பரிசுத்தம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லைன்னா தேவன் என்னைய அங்கீகரிக்கவே மாட்டார். என்னுடைய பேச்சில பரிசுத்தம். லேவியராகமம் 20-26 வருஷம்னா அதுல ஒரு வார்த்தை அழகா போட்டுருக்கு. லேவியராகமம் 20-26 நான் வாசிக்கிற அந்த வசனத்தை மாத்திரம் கேளுங்க. லேவியராகமம் 20-26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம். யாருக்கேற்ற பரிசுத்தம்? பரிசுத்தத்துக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கிறாங்க. பரிசுத்தத்துக்கு ஒரு கோல் இருக்கு. என்ன கோல் தெரியுமா?
இயேசுவை போல நம்ம பரிசுத்தமா வாழணும். அடுத்த கொண்டுக்கு நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தேன். என்னை ஆண்டவர் செப்பரேட் பண்ணதே எதுக்கு தெரியுமா? பரிசுத்தமா வாழதான். பரிசுத்தம்னா என்னங்க? சுத்தமா குடிச்சிட்டு வர்றது பரிசுத்தமா? நீங்க குடிச்சாலும் குடிக்கிறனாலும் தெய்வம் அங்கீகரிச்சுக்கணும். பரிசுத்தம்னா என்னங்க? பாவம் இல்லாம வாழ்றது பரிசுத்தமா? நான் கேட்கிற கேள்வி சொல்லுங்க. பாவம் இல்லாமல் வாழ்றது பரிசுத்தமா? உண்மையான பரிசுத்தத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? பாவம் இல்லாமல் வாழ்றது அதனுடைய அர்த்தம் இல்ல, பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாய் வாழ்வது, செப்பரேட்டட் பீப்புளா வாழ்றது. என தெய்வம் பிரித்தெடுத்தார். எந்த நோக்கத்துக்காக பிரித்தெடுத்தாரோ அந்த நோக்கத்துல வாழ்வதுதான் பரிசுத்தம். எனக்கும் வெளியில உள்ளவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். இன்னைக்கு வித்தியாசமே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரே வித்தியாசம். என்ன வித்தியாசம் தெரியுமா? அவன் தலையில பட்டு அடிச்சிருக்கான், என் கையில பைபிள் இருக்கு, அவ்வளவுதான். இது மட்டும்தான் வித்தியாசம். என் பேச்சுல வித்தியாசம் இல்ல, என் சிந்தையில வித்தியாசம் இல்ல, என் பார்வையில வித்தியாசம் இல்ல, என் நடத்தையில வித்தியாசம் இல்ல. நான் அடிக்கடி வேதனையா நினைச்சு ஜோம் பண்ணுவேன். உலகப்புள்ள சினிமா பாக்குது, சினிமா பாட்டு பாடுது, சினிமா ஸ்டேட்டஸ வைக்குது, சபை பிள்ளையும் வைக்குது. என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்ல. ஒரு வித்தியாசமும் இல்லை. நான் பார்க்க கூடாதுன்னு மறைச்சு வைக்கிறது இருக்கு, நீ பார்த்தா என்னடான்னு கேட்கிற மாதிரி வைக்கிறது இருக்கு. என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. கொஞ்சம் சிந்திக்கணும்ல. நான் அடிக்கடி கேட்பேன், ஒருத்தர் கேட்பான், ஒரு வாலிபன் யூத் மீட்டிங்ல இருந்து ரெகுலரா கேட்கிற கேள்வியில இந்த ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, சினிமா பார்க்கறதுல என்ன தப்பு? நான் வந்து அவன்கிட்ட பதில் சொன்னேன். என்ன பதில்னா, நான் உன்னை கேட்கிறேன், நீனே பதில் சொல்லு. ஏன்னா இயேசு கேள்வி கேட்கும் போது கேள்விதான் கேட்டாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் பதிலே வந்து சிந்திக்க முடியாத மாதிரி போயிடுவாங்க. என்ன கேள்வினா, இயேசு இந்த காலத்துல வாழ்றாருன்னு வச்சுக்கோ. இயேசு இந்த காலத்துல வாழ்றாரு. அவர் கையில என்ன இருக்கு? ஸ்மார்ட் போன் இருக்கு. அவருக்கு என்ன போற ஆப்ஷன் இருக்கு? தியேட்டர் போற ஆப்ஷன் இருக்கு. அவர் தியேட்டர்ல போய் விசில் அடிச்சுட்டு படம் பார்ப்பாரா? ரெண்டாவது, அவர் போன்ல ஸ்டேட்டஸ் வைப்பாரா? சினிமா பட்டம் போட்டு வைப்பாரா? சொல்லுடா, வைப்பாரா? வைப்பாருன்னு யாரோ சொல்லுங்களேன். ஏன் இயேசு வைப்பாருன்னு சொல்லுங்க. யாராச்சும் சொல்ல முடியுமா? வைக்க மாட்டார்ல. அப்ப நானும் வைக்க கூடாது. என்ன பண்றது? எனக்கேற்ற பரிசுத்தம். தெய்வம் என்ன எதிர்பார்க்கிறார்? எனக்கேற்ற. அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஏன் லெவலுக்கு வாடா, நீங்க ஏன் லெவலுக்கு வா. நீ என்ன லெவல்ல தெரியுமா இருக்கிற? பூமிக்குரிய லெவல்ல இருக்கிற. ஏன் லெவலுக்கு நீ வா. ஏன் லெவலுக்கு நீ வா. என் பார்வை பரிசுத்தமா இருக்கணும், என் பேச்சு பரிசுத்தமா இருக்கணும். இதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்குது? ஒரு லாபம் கிடைக்காது. ஒரு லாபம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பிள்ளைங்கெல்லாம் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. யாரையும் குற்றப்படுத்தி நான் சொல்லவே இல்லை, எழுதியும் வச்சு நான் பேச போறதே இல்லை. தெய்வம் உணர்த்தறதுனால சொல்றேன். இது உணர்த்தப்பட்டா கேளுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிருங்க. அங்க ஒரு காரியம் நான் அடிக்கடி சொல்லுவேன். சினிமா பாட்டு வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பாட்டு அந்த லெவலுக்கு இல்லைங்கிறத என்ன பண்றான்? சொல்லிட்டு இருக்கிறான். தேவனுடைய பாட்டு அந்த லெவலுக்கு இல்ல, இந்த பாட்டு தான் டாப் கியர்ல இருக்கு, இதெல்லாம் வேஸ்டடா அப்படின்னு சொல்லாம என்ன பண்றான்? சொல்லிட்டு இருக்கான். என்ன லாபம் சொல்லுங்க? உங்களுக்கு அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆகுதா? சொல்லுங்க. கிரெடிட் ஆகுது. ஒரு எனக்கேற்ற பரிசு தெய்வம் வேதனைப்படுவாங்க. எனக்கேற்றபடி வாழவனை பிரிச்சு எடுத்தா. ஒரே வாயில பாடுற, ஒரே வாயில அங்கேயும் போய் பாடு. இங்க வந்தா பாட்டு, அங்க போனா ஒரே ஒண்ணு மாத்திரம் நான் கண்டிஷனாவே சொல்றேன். ஏன்னா நம்ம ஆண்டவர் சில விஷயத்துல கண்டிஷன் பண்றார். என்ன தெரியுமா? இங்கெல்லாம் தயவு செஞ்சு சபையில பாடினீங்கன்னா வெளியில சினிமா பாட்டுல உங்க போன்ல வச்சுட்டாரு. ஒருவேளை விசுவாசிங்களால ஐக் பண்ணி வைக்கலாம், தெய்வத்தை யாருமே ஐக் பண்ணவே முடியாது. ஐக் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஐக் பண்ணவே முடியாது. அமெரிக்கா போனாலும் அங்கே இருப்பார், அமிச்சிக்கரை போனாலும் அங்கே இருப்பார், வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருப்பார், பூமியில போனாலும். பரிசுத்தம் வேணும். கற்புல ஒரு பரிசுத்தம் வேணும். கற்பு என்பது பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் உரியது. பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை
சொல்வாருங்க, உன் இளமையை குறித்து யாரும் அசட்டை பண்ணாதபடி உன் வார்த்தையில, உன் நடக்கல, உன் கற்புல பரிசுத்தம் உள்ளவனாய் மாதிரியாயிரு, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உன் கற்புல யாருக்கு தெரியுமா ஆலோசனை? திமோத்தி, அவன் ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளைக்கு ஆவியானவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு, உன் கற்பு பரிசுத்தமாய் இருக்கு. ஃபேமிலியா ஒரு தடவை முக்கம்பூர் பேரு, முக்கம்பூர் போகும்போது அந்த வண்டி வைக்கிற இடத்துல நீங்க போனீங்கன்னா தெரியும். அந்த வண்டி வைக்கிற இடத்துக்கிட்ட போனீங்கன்னா அந்த இடத்துல நிறைய கப்புள்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. நிறைய கப்புள்ஸ். நினைக்கும் போது வேதனையா இருக்குது, சிந்திக்கும் போது வேதனையா இருக்குது. அவன் எல்லாம் உட்கார்றது எங்க தெரியுமா? ஏதோ புதருக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கான். பையனும் பொண்ணு உட்கார எங்க தெரியுமா? புதருக்குள்ள. நான் இன்னைக்கு ஒரு தடவை மனைவிட்ட சொன்னேன், என்ன சொன்னா, இவன் வேற எவ்வளோ கல்யாணம் பண்ணுவான், இவன் வேற எவ்வளோ கல்யாணம் பண்ணிடுவா. ஆனா கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்குது? கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நான் அடிக்கடி வாலிபர் கொள்கையில சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? திரும்பி ஞாபகப்படுத்த விரும்புறேன், நான் எப்படி இருக்கிறேனோ எனக்கு அப்படிப்பட்ட மனைவி தான் தெய்வம். ஏன் கற்புல களங்கம் இருந்துச்சுன்னா எனக்கு வரப்போற மனைவி கற்பிலும் களங்கம் நிச்சயம் உண்டு. களங்கம் இல்லாத கற்பாக இருந்தால் வரப்போகிற மனைவிக்கு களங்கம் இல்லாத கற்பு உள்ளவளா வரும். ஏன் தெரியுமா? ஏற்ற துணைய தெய்வம் உண்டாகுவார். ஜாடிக்கேத்த மூடியதான் தெய்வம் வப்பாரா. ஜாடிக்கேத்த மூடி, கற்புல ஒரு பரிசுத்தம், கற்புல ஒரு பரிசுத்தம். உன் கண்ணு இடமா இருந்தா பிடிங்கி போட்டுன்னு தெய்வம் சொல்றாருங்க. எந்த அளவுக்கு சொல்றாரு தெரியுமா? உன் கை இடமா இருந்தா தரிச்சு போட்டுங்கிறாரு. டேய், நீ உடவனா கூட பரலோகம் வரலாம்டா, ஆனா பரிசுத்தம் இல்லாதவனா நீ பரலோகம் வரவே முடியாது. வரவே முடியாது. பரிசுத்தம் இல்லாதவனா போட்டு போட்டுலாம் பரலோகம் வரவே முடியாது. நீ முடவனா இருந்தா கூட தெய்வம் தூக்கிட்டு மேல போயிடுவாரு. பிரைஸ் எல்லாம் கற்புல ஒரு பரிசுத்தம். திமோத்திக்கு கொடுத்த ஆலோசனைய இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெய்வம் கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? நான் எப்படி இருக்கிறனோ எனக்கு வரப்போற மனைவி அப்படிதான். நான் சுத்தமா இருந்தா, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும், நான் சுத்தமா இருந்தேனா, களங்கம் இருந்துச்சுன்னா வரப்போறவன் நிச்சயம் களங்கம் உள்ளவனாதான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தெரியுமா? நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு வரவு எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டா இருக்கணும். அப்போ முதலாவது நான் பர்ஃபெக்டா இருக்கணும். நான் அன்பர்ஃபெக்டா இருந்தா வரது எப்படி பர்ஃபெக்டா இருக்கும்? கொஞ்சம் சிந்திங்களேன். உங்களை பயமுறுத்துவதற்கு தான் பேசுறேன். வாழ்ற வாழ்க்கை ஒரே முறை இயேசுவுக்காக வாழணும், பரிசுத்தமா வாழணும். ஒரு வசனத்தை வாசிங்க. யோபு 31:1 எடுத்து வாசிங்களேன். 31:1. யோபு 31:1. அழகா என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பார் இருப்பது எப்படி? பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் கண்ணோட உடன்படிக்கை பண்ணிருக்கியா? இல்ல கையெல்லாம் பிடிக்கிறானே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். உன் கண்ணோட உடன்படிக்கை அந்த யோபு சொல்றாரு பாத்தீங்களா? சொல்லும் போது பாடுங்க, அவ்வளவு பெரிய பாடு இருந்தாலும் வாயில வருது பாத்தீங்களா? ஏன் கண்ணோட உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நினைமா இருப்பது எப்படி? எப்படி நான் உடன்படிக்கை பண்ணிருக்கேன்? என் கண்ணு, என் பார்வை, என் சிந்தனை, என் பேச்சு எல்லாத்தையும் உடன்படிக்கை இருக்கணும். ஆகாத சம்பாஷணை நல்லவர்களுக்கு கெடுக்கும்னா கெடுக்கும் தான். கெடுக்கும்னா கெடுக்கும் தான். வார்த்தை தடம் புரண்டு வரக்கூடாது ஒரு விசுவாசி வாயில இருந்து. கோவம் வந்துருச்சு, நான் ஷார்ட் டெம்பர், அதனால பேசிட்டேன். இந்த சாக்கு போக்கெல்லாம் ஏவல் சாக்கு போக்கு தான் சொன்ன. தப்பு தான். தப்பு தான். தெய்வத்துடைய நீதி நாயகர்கள் அப்படிதான். தப்பு தான். நீ ஷார்ட் டெம்பரா இருப்பா, இல்ல நீ எந்த டெம்பரா வேணாலும் இருப்பா, ஆனா தப்பு. பேசிய ஆண்டவர் சொல்லுவாரு, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வரணுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. நான் பேசும்போது என் வார்த்தை அவனை ஆற்றணும். நான் பேசும்போது என் வார்த்தை அவனுக்கு கேட்கணும். கேட்டுதா இல்ல காயப்படுதா? யோசிச்சு பாருங்க. நம்மளால சிரிக்கிறவங்க அதிகமா, நம்மளால அழுகுறவங்க அதிகமா. நம்மளால சிரிப்பாங்க எப்ப தெரியுமா? இல்லாத நபரை கிண்டல் பண்ணும்போது சிரிக்கிறாங்க. ஆனா அங்க ஒருத்தர் அழுதுட்டு இருக்கானே,
தங்கிச்சிருக்காங்க. அவன் உள்ள குத்தப்படுது இல்ல, தெய்வம் கணக்கு கேட்பானா இல்லையா? கண்ணீரே துருத்தியில வச்சிருக்கிறான்னா ஒருத்தருடைய இருதயம் குத்தப்படும் போது கணக்கு கேட்காம விட்டுறாங்க. நேற்று ஒரு சாட்சி கிட்ட ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க திருச்சபையில ஒரு பெண்கள் கூடுகையில ஒரு அம்மா பிரசங்கம் எடுத்தாங்க. ஒரு ஊழியக்காரி திருச்சபையில எடுக்கும் போது அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்களாம். அவங்க சாட்சி எனக்கு அவங்களை கூப்பிடணும்னு ஒரு தாட் நைட்டே வந்துருச்சு. சரிங்களா, இந்த திருச்சியில் ஏதோ ஒரு டாக்டரோட ஒய்ஃப் போல இருக்காங்க. அப்ப அவங்க பிரசங்கம் எடுக்கும்போது ஒரு சாட்சி சொன்னாங்களா, அவங்கள்ட்ட நிறைய புடவைகள் இருந்துச்சான். பீரோக்குள்ள நிறைய புடவைகள் திறக்கும் போதே விழுவுமா, அமைப்பி குலுங்கி சரிந்து விழுகிறபடி விழுவுமா. அது ஒரு ஆசீர்வாதம். விழுந்துச்சு. விழுந்தோடனே ஆண்டவர் சொன்னாராம், உன் புருஷன் கஷ்டப்பட்டு உனக்கு என்ன வாங்கிக்கலாம், புடவை வாங்கிக்கலாம். ஆனா நீ மேல மேல என்ன பண்ணிட்டு இருக்கிற, புடவையை எடுத்து பீரோவே பத்திரம் உள்ள திணிச்சுக்கிட்டு இருக்கிற. இப்ப இது கீழே விழும்போது இந்த ஒவ்வொரு புடவைக்கும் நான் உன்னை நியாயத்தீர்ப்புல கணக்கு கேட்பேன்னு இந்த அம்மா சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னாங்க நியாயத்தீர்ப்புல என்ன பண்ணுவாராம். நான் யோசிச்சேன், புடவைக்கு கணக்கு கேட்கிறாருன்னா நான் பேசுற பேச்சுக்கெல்லாம் கேட்பாரா? கொஞ்சம் நஞ்சமா என் வாயிலிருந்து வார்த்தை வருது, கொஞ்சம் நஞ்சமா வார்த்தை வருது, கொஞ்சம் நஞ்சமா பஞ்சமே எல்லாம் வந்துட்டு இருக்குது. கேட்பாரா? கண்டிப்பா கேட்பாரு. நாம புஸ்தகத்துல எழுதி வச்சிருவாரா? கவனிச்சு பாருங்க. இப்ப நான் ஜீவிகிட்ட பேசிட்டு இருக்கிறேன், பக்கத்துல இருந்து சீச்சோஸ் பேசுற வார்த்தையெல்லாம் எழுதி வச்சானா எனக்கு எப்படி இருக்கும்? தெய்வம் இதைதான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் இருக்கு. பிரபுன் கூட தினமும் பேசுறதுனால எழுதி வச்சு மேல போனோன்னு டிஸ்பிளே பண்ணாருன்னா ஓ வண்டவாளம் தண்டவாளத்துல ஏற மாதிரி நாரிடாது. சிந்திக்கணும். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினா எப்படி ஒரு கன்னிகள் மேல் நிலைவாகிடும். உன் கண் இடர்வா இருந்தால் பிடிங்க. யாத்திரை நான் பிடிங்க போடுவா, உடன்படிக்கை பண்ணினவன் தான் பிடிங்க. காதுள்ளவன் கேட்க கடவுள். கடைசியில ஆண்டவர் வெளிப்படுத்தல சபைகளுக்கும் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, காது இருந்தா. இன்னொரு ஒரு காரியத்தை சொல்லிட்டு வேகமா செய்தியை முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம் ஃபெய்த்ஃபுல் லைஃப். முதலாவது தலைப்பை மட்டும் வாசிங்க, இன்டெப்தா நம்ம 2 வாரங்கள் கழித்து வாசிப்போம். முதலாவது 2 காரியம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. தேவன் என்னிடம் எதிர்பார்க்கும் காரியங்கள். முதலாவது ஹம்பிள் லைஃப், தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கை. 2வது ஹோலி லைஃப், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. 3வது ஃபெய்த்ஃபுல் லைஃப். வசனத்தை மட்டும் வாசிங்க, கர்த்தர் சித்தமான இன்னும் ஆழமா நம்ம படிப்போம். எபிரேயர் 11:6 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, தேவன் என்னிடம் எதிர்பார்க்கும் காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம். இதை நம்ம இன்டெப்தா கர்த்தர் சுத்தமான அவருடைய வருகையெல்லாம் வரலன்னா 2 வாரம் கழிச்சு சிந்திப்போம். இப்பொழுது நம்ம செய்தியை முடிப்போம். அதற்கு முன்னாடி என் மனதுல ஒரு எண்ணம் வருது, அதையும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னா, சாலமோனுடைய வாழ்க்கையை பத்தி படிச்சுட்டு இருக்கும் போது சாலமோனுக்கு தெய்வம் ஒரு பேரை வைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? நீங்க ஒரு ஹோம்வொர்க் மாதிரி தரேன், நீங்க படிங்க. நம்ம ஃபியூச்சர்ல இதை பத்தி நம்ம செய்தியா எடுப்போம். சாலமோனுக்கு ஒரு பேர் தெய்வம் வைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? எதிதியா. என்ன தியா? எதிதியா. பைபிள் இருக்குது. அந்த எதிதியா வசனம் எங்க இருக்குன்னு நான் எடுத்து காட்டுறேன். வேணாம், முடிச்சோட அப்புறம் முடிக்கிறதுக்குள்ள நான் அதை தேடி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா வசனத்தை காமிச்சு கொடுக்கறது தான் நியாயமா இருக்கும். அந்த எதிதியாவுக்கு பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமானவன். நான் நினைச்சு பாக்குறேன், அப்பா மட்டும் சொல்றாரு, உன் பிள்ளைக்கு எதிதியான்னு பேர். எதிதியான்னு பேர் வைக்கும் போது தெய்வத்துடைய உள்ள ஏங்குது, அவன் எனக்கு பிரியமாய் வாழ வேண்டியவன். ஆனா பிரியமா வாழ வேண்டிய சாலம்ல நீ எப்படி வாழ்ந்து தெரியுமா? இதை பத்தி நம்ம 2 வாரங்கள் முடிந்தது பிறகு நம்ம செஞ்சோம். அவன் எதிதியா. வீட்டுல போய் படிக்கல, சாலமோனுடைய வாழ்க்கையை பத்தி படிக்கல, புடிக்கல. ரொம்ப அழகா இருக்கு. நமக்கு நிறைய பாடம். கடைசி நாட்கள்ல வாழ்ற நமக்கு ஒரு பாடம் என்ன தெரியுமா? வேதத்தை விட்டு நம்ம பிரியாத ஒரு ஜீவியம் நமக்கு வரணும். தினமும் அட்லீஸ்ட் இந்த வருடத்திலேயாவது என்னுடைய ஜெப வாழ்க்கை அதிகமாகட்டும், என்னுடைய வேத வாசிப்பு அதிகமாகட்டும், கர்த்தர் சமூகத்துக்கு வரது அதிகமாகட்டும், குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறது அதிகமாகட்டும். நிச்சயம் சொல்றேன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தெய்வம் நிச்சயமாய் உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். அவர் நிச்சயம் தலைகுனிய விடவே
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையோ ஒரு நன்மை குறைபடாது. சொன்னா சொன்னதுதான். அந்த வார்த்தையில எந்த ஒரு மாற்றமும் நிச்சயம். கர்த்தருடைய வார்த்தை உறுதியா பிடிச்சிருக்கு. சொன்னா சொன்னதுதான். அதுல மாறவே மாற மாட்டார். ஒரு நன்மையும் குறையும் படாது. கர்த்தரை நீங்க உண்மையா தேடிங்கன்னா உங்களையும் உங்க புருஷனையும் உங்க பிள்ளைகளையும் உங்க சந்ததியும் தெய்வம் ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. பந்தியை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் நிதானித்து சோதித்து உணர்வுள்ள ஒரு இதயத்தோடு கர்த்தாவே அனுசரிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பந்திக்குரிய வசனங்களை வாசிப்போம். ஒரு அழகான பாடல் உண்டு. என்ன பாடல் தெரியுமா? உம்மை போல மாறணுமே. அந்த பாடல் அந்த செய்திக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனா எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? உம்மை போல மாறணுமே. ரெண்டு அடி மட்டும் பாடுங்களேன். அழகா ஆசையா உம்மை போல மாறணுமே. அந்த அம்மா பாடும் போதே அவ்வளவு ஆசை. ஏன் தெரியுமா? ஆசையெல்லாம் நீர்தான். அந்த வார்த்தை தான் உண்மை. எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை மட்டும் பாடுவோம். உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. வீட்டுல போய் இந்த வரியில கேளுங்களேன். ஒரு ஆசை நமக்குள்ள வரட்டும். இயேசுவே, இந்த ஆண்டு உங்களை போல நான் மாறணும். ஏன்னா அந்த உங்க ஆசை எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த ஆசை எங்களுக்குள்ள ஆசையா வாஞ்சியா ஒரு வைராக்கியமா எழுப்பட்டும். இயேசுவை போல வாழ. பிரைஸ் தி லார்ட்.